மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10வது பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாள் அறிவியல் வினாத்தாள்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதையும், பாட பகுதியில் உள்ள வினாக்கள் அதற்கான விடைகளையும் பார்க்க இருக்கிறோம். பாடத்தலைப்பு தாவரங்கள் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். இந்த பாடத்தலைப்பு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அதனால இந்த பாடத்தில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போலாம். ஆற்றல் சார்ந்த கடத்துதல் என்பது டேஷ் ஆகும். ஆற்றல் சார்ந்த கடத்துதல் என்பது அதாவது செயல்மின் கடத்தல்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. மூலக்கூறு செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. சரியா, கரெக்டா சொன்னீங்க. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். கரெக்ட். அப்போ ஆற்றல் கடத்துதல் என்பது தாவரங்கள் நீரை உறிஞ்சுக்கிறது இல்லையா? அந்த உறிஞ்சப்பட்ட நீரானது எவ்வாறு இலைவரை செல்கிறது? மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெறுகிறது. அதாவது ஆஸ்மாசிஸ் வச்சுங்களேன். ஆஸ்மாசிஸ் என்ன பண்றாங்க? நீர் மூலக்கூறுகளுடைய செறிவு அதிகமான இடத்திலிருந்து நீர் மூலக்கூறுகள் செறிவு குறைவான இடத்திற்கு செல்கிறது. அதுக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. அங்க என்ன இருக்குது? ஒரு அரை செலுத்து சவ்வு இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீர் அதிகமான பகுதியிலிருந்து நீர் குறைவான பகுதிக்கு செல்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றல் செலவிடப்படுகிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அடுத்தது அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். எப்பொழுதுமே உறிஞ்சப்பட்ட நீரானது புறணி வழியாக சைலத்துக்கு சென்று சைலம் செல்கள் மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்திருந்தாலும் அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? சைலம் செல்கள் நீரையும் கனிம பொருளையும் கடத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஆற்றல் சார்ந்த கடத்துதல் செயல்மின் கடத்துதல் என்பது சொல்லுங்க, விடை சொல்லுங்க. மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெறுகிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல்நோக்கி கடத்துதல் முறையாகும். இந்த மூன்று முறைகளிலுமே உறிஞ்சப்பட்ட நீரானது இலைவரை செல்கிறது. சரி, வெரி குட். அடுத்தது வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. இன்னொரு டைம் படிக்கணும் பாருங்க. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. நமக்கு தெரியும் நீர்னாலே என்ன ஆகும்? நீர் அப்படின்னாலே சைலம். சைலம் தான் என்ன பண்ணுது? நீரை கடத்துகிறது, கனிம பொருட்களை கடத்துகிறது. நீர்ல சைலத்துல எத்தனை வகை செல்கள் இருக்கு? சைலம் ஒரு கூட்டுக்குச்சின்னு பார்த்தோம். சைலம் டெக்னிக்கல், சைலம் பார்க்கமா, சைலம் நார்கள், சைலம் குழாய். இந்த 4 செல்கள் தான் நீரை கடத்துவதில், கனிம பொருட்களை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியா சொன்னீங்க நீங்க. நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஸ்டின் சொல்ல ஆரம்பிக்கிறத நீங்க விடைய சொல்லிட்டீங்க. வெரி குட். அடுத்து நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது. நீராவி போக்கின் போது அப்ப கேள்வியிலேயே வெளியிருக்கு பாருங்களேன். நீராவி போக்கின் போது என்ன வெளியேற்றப்படும்? வெரி குட், நீர். நீராவி போக்கும் போது வெளியேற்றப்படுவது என்னது? நீர். கார்பன் டை ஆக்சைடு எப்போ வெளியேற்றப்படும்? ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளப்படும், ஆக்சிஜனானது வெளியிடப்படும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு எப்போ வெளியேற்றப்படும்? சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். ஆக்சிஜன் எப்போ வெளியேற்றப்படும்? ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். அடுத்தது கொஸ்டின் பாருங்களேன். வேர்த்தூவிகளானது ஒரு வேர்த்தூவி என்பது என்ன? நம்ம பத்தி படிச்சிருக்கோம். வேர்த்தூவிகளுடைய அமைப்பை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த லெசன்ல வேர்த்தூவியின் அமைப்பை பத்தி படிச்சிருக்கோம். வேர்த்தூவி என்பது ஒரு செல்லால் ஆனது. வேர்த்தூவி என்பது என்னது? ஒரு செல்லால் ஆனது. ஆமா, நீ வேணா நம்ப மாட்டீங்க. வேர்த்தூவி என்பது ஒரே ஒரு செல்லால் ஆனது. வேர்த்தூவி கொஞ்சம் நீளமா இருக்கும், ஒரு செல்லால் ஆனது. அதுல பிளாஸ்மா செல் இருக்கும். பிளாஸ்மா செல்ல துளைகள் இருக்கும். துளைகள் வழியா தான் நீரானது உறிஞ்சப்படும். அப்ப வேர்த்தூவி செல்லானது ஒரு புறணி செல்லாகும், புறத்தோலின் நீட்சியாகும், ஒரு செல் அமைப்பாகும். சொல்லுங்க, இது வந்து ஒரு புறத்தோலின் நீட்சியாகும், புறணி செல்லாகும். இது ஒரு செல் அமைப்பாகும். இது வந்து ஒரு செல் அமைப்பு, புறத்தோலின் நீட்சி. அப்ப விடை என்னது? ஆ மற்றும் இ. சரியா? அடுத்தது கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? பாத்தீங்கன்னாக்கா நீரானது உறிஞ்சப்படுவதற்கு 2 விதமான ஆற்றல் தேவை. ஒன்று ஆற்றல் சார் கடத்துதல், இன்னொரு வந்து ஆற்றல் தேவையில்லை கடத்துவதற்கு. கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? செயல்முறை கடத்துதல் அல்லது சார் கடத்துதல், பரவல், சவ்வூடு பரவல், இவை அனைத்தும். நமக்கு வந்து சவ்வூடு பரவல் என்னன்னு தெரியும். நீர் அதிகமான இடத்திலிருந்து நீர் குறைவான பகுதிக்கு சவ்வூழியாக மூலக்கூறுகள் செல்வதுதான்.
பரவல் என்பது என்னது? டிஃப்யூஷன் சொல்லுவோம். அதாவது வகுப்பறையிலே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே கிளம்பும்போது ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே இல்லை வீடு ஃபுல்லாகவே என்ன ஆகும்? இந்த வாசம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது? காற்று மூலம் அந்த மூலக்கூறுகள் அறை ஃபுல்லாகவே பரவுது. அதை வந்து நம்ம பரவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆற்றல் எந்த இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்மிகு கடத்துதலுக்கு தான் ஆற்றல் வந்து தேவைப்படும். அடுத்தது மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து இதயம் 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 அப்படின்னு படிச்சுட்டே இருக்கிறோம். மனித இதயத்தை பற்றி படிச்சுட்டே வந்துட்டே இருக்கிறோம். மனித இதயத்தினுடைய சுவர் எதனால் ஆனது? எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், மேற்கூறிய அனைத்து. சொல்லுங்க. மனித இதயம், எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம் இந்த மூன்றாலையும் ஆனது. புரிஞ்சதா? ஓகே. அடுத்து பாருங்களேன், இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எழுதுக. இரத்த ஓட்டம் இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேற்றப்படுது இல்லையா? அது தமனிகள் வழியாக என்ன உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் செல்லும் இல்லையா? அப்ப தமனிகள் என்ன பண்ணுது? ரத்தத்தை சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. சிறைகள் தான் என்ன பண்ணுது? அசுத்த ரத்தத்தை இதயத்தில் கொண்டு வருது. அப்ப சிறைகள் எல்லாமே கெட்டவர்கள் இருப்பாங்க, இன்னும் கண்டிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சிறைகள் எல்லாமே கெட்ட ரத்தம், கெட்ட ரத்தம் கெட்டு போன ரத்தம் கிடையாது, ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அப்ப ரத்த ஓட்டத்தினுடைய சரியான வரிசை என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏட்ரியம் ரத்தத்தை எடுத்துக்கொள்வது, அடுத்து வென்ட்ரிக்கிள், அப்புறம் தமனி, அப்புறம் தான் என்னது? சிறை. ஃபர்ஸ்ட் ஏட்ரியத்திலிருந்து ரத்தமானது வெளியேற்றப்படும், வென்ட்ரிக்கிள் அதை பம்ப் பண்ணி கொடுக்கும், அப்புறம் பம்ப் பண்ண ரத்தமானது தமனிக்கு போகும், தமனியிலிருந்து செல்களுக்கு போகும், செல்களில் செயல்படுத்தப்பட்டது போக ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் வந்து சிறைகள் வழியாக இதயத்திற்கு வரும். இந்த மாதிரி தான் இந்த வரிசையில் தான் ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிறை. ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிறை. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விபத்து காரணமாக ஓரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இழப்பு ஏற்பட்டால் இந்நிலையில் அவருக்கு எந்த வகையான ரத்தத்தை மருத்துவர்கள் செலுத்துவார்கள்? திரும்ப கொஸ்டின் படிக்கிறேன். விபத்து காரணமாக ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த வகை இரத்தத்தை மருத்துவர்கள் செலுத்துவார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். ரத்த வகையுடையவர்களுக்கு என்ன இருக்கும்? வகை ரத்தத்தை நம்ம செலுத்த முடியும். சரியா? அடுத்தது இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது? யோசிங்க. ஆப்ஷன் படிச்சு பாருங்க. எஸ்ஏ கணு, ஏபி கணு, பர்கின்சி இழைகள், ஹிஸ் கற்றை. இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது வெரி குட், எஸ்ஏ கணு. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றில் ரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது? ரத்தத்தினுடைய இயல்பு என்ன? பிளாஸ்மா, ரத்தம், லிம்போசைட் இது மட்டும் இருக்குமா? சீரம், ரத்தம், ஃபைப்ரினோஜனா, இல்ல நிணநீர், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி இருக்குமா? ரத்தம், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, ரத்த தட்டுகள் இது இருக்குமா? ஆப்ஷன் பாருங்க. அப்ப ரத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகம் என்னது? ரத்தம், பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், ரத்த தட்டுகள் இருக்கும். ஆர்பிசி என்பது என்னது? ரத்த சிவப்பு எதுக்கு பயன்படுகிறது? யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆர்பிசி ரத்த சிவப்பு ஹீமோகுளோபினை கடத்துகிறது. டபிள்யூபிசி என்பது நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக போராடுகிறது. ரத்த தட்டுகள் எது பயன்படுகிறது? ரத்தத்தை ஒரே வைப்பதற்கு பயன்படுகிறது. புரிஞ்சதா? இப்ப பின்வரும் ரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது? ரத்தம், பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, ரத்த தட்டுகள். தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி. தாவரத்தின் புறப்பகுதி என்பது என்னது? இலை. இப்ப இலையிலிருந்து தான் என்ன நடைபெறும்? நீராவி போக்கானது நடைபெறும். இலையில தான் நீராவி போக்கு நடைபெறும். கியூட்டிகள் வழியாக நடைபெறும், லெண்டி செல்கள் வழியாக நடைபெறும். ஒரு தாவரம் எடுத்துட்டா அதுல 3 வகையான நீராவி போக்கு நடைபெறும். ஒண்ணு வந்து இலைத்துளை நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிகள் வழி நீராவி போக்கு. அப்ப நீராவி போக்குனாவே என்ன அர்த்தம்? தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சிக்கு என்ன பேரு? நீராவி போக்கு என்று பெயர். நீரானது வேர்த்தூவி செல்களின் டேஷ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. நீரானது வேர்த்தூவியில் என்ன இருக்குது? வேர்த்தூவி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செல்லால் ஆனதுன்னு சொன்னோம். அதுல பிளாஸ்மா சவ்வு இருக்குன்னு சொன்னோம். அந்த பிளாஸ்மா சவ்வு தான் என்னது? அரை கடத்து சவ்வு, தேர்வு செலுத்து சவ்வு. அப்ப நீரானது வேர்த்தூவி செல்லின் அரை கடத்து பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது.
மண்ணிலிருந்து நீர் உறிஞ்சும் வேரின் பகுதி எது? மண்ணிலிருந்து எது நேரே உறிஞ்சுது? சொல்லுங்க. கரெக்ட். சொல்லுங்க. வேர் தூவி. சூப்பரா சொன்னீங்க. மண்ணிலிருந்து நீர் உறிஞ்சும் வேரின் பகுதி வேர் தூவி. இயல்பான இரத்த அழுத்தம் என்பது எவ்வளவு? இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்கும்? இரத்த அழுத்தத்தை நம்ம கணக்கிடும் போது 120/80 mmHg. சரி, ஹெச்சிங்கிறது மெர்க்குரி. சாதாரண மனிதன் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும். இதய துடிப்பு எவ்வளவு? நம்ம இதய துடிப்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். டயாஸ்டோல் சிஸ்டோல்னு சொல்றாங்க. சாதாரண மனிதன் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு எவ்வளவு? 72 முதல் 75 துடிப்புகள் காணப்படும். அடுத்தது பொறுத்துக. சிம்பிளாஸ்ட் வழி. சிம்பிளாஸ்ட் வழி என்னது? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. சிம்பிளாஸ்ட் என்னது? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. நீராவி போக்கு எங்கு நடைபெறும்? இலையில் நடைபெறும். ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்னது? சரிவு அழுத்த வாட்டம். அதாவது நீர் அதிகமான பகுதியிலிருந்து நீர் குறைவான பகுதிக்கு செல்வது. வேரழுத்தம் என்பது என்னது? செயலத்தில் உள்ள அழுத்தம், செயலத்தில் ஏற்படும் அழுத்தம். நீர் உறிஞ்சு போகும்போது புரணி வழியாக வேர்க்குவியை உறிஞ்சி புரணி வழியாக கொண்டு வந்து சேலத்துக்கு கொடுக்கும். அப்போ சேலத்தில் என்ன ஏற்படும்? ஒரு அழுத்தம் ஏற்படும். அதான் சேலத்தில் உள்ள அழுத்தம். அப்போ பிரிவு ஒன்றுல 4 பொறுத்துக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாஸ்ட் வழி, பிளாஸ்மோடெஸ்மேட்டா, நீராவி போக்கு இலை, ஆஸ்மாசிஸ் சரிவு ரத்த அழுத்த வாட்டம், வேரழுத்தம், சேலத்தில் உள்ள அழுத்தம். அடுத்த பிரிவு 2ல லீகோமியாங்கிறது என்னது? வெரி குட். இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுகள்ங்கிறது என்னது? திராம்போசைட். இரத்த முறைகள் பண்ணிட்டு இல்லையா? மோனோசைட்டுங்கிறது என்னது? பேகோசைட். லீகோமியாங்கிறது என்னது? லீகோசைட் குறைதல். ஏபி இரத்த வகை என்பது என்னது? ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை என்பது என்னது? ஆன்டிஜன் இரத்த வகை. ஈசுனோபில்கள் என்பது என்னது? ஒவ்வாமை நிலை. நியூட்ரோபில்கள் அதான் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ லீகோமியாங்கிறது இரத்த புற்றுநோய், இரத்த தட்டுகள் என்பது திராம்போசைட், மோனோசைட்டுகள் வந்து பேகோசைட், லீகோமியாங்கிறது லீகோசைட் குறைதல், ஏபி இரத்த வகை என்பது ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை, ஓ இரத்த வகை ஆன்டிஜன் இரத்த வகை, ஈஸ்னோபில்கள் ஒவ்வாமை நிலை, நியூட்ரோபில்கள் வந்து வீக்கம். சரியா? அடுத்தது சிறுவினாவுக்கு போமா? 2 மார்க் கொஸ்டின். நீராவி போக்கும் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்கும் காரணத்தை கூறு. நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்கான காரணத்தை கூறு. இலைத்துளையின் செயல்பாடானது காப்பு செல்களின் விரைப்படுத்த மாறுபாடுகளால் நடைபெறும். காப்பு செல்கள் இருக்கு இல்லையா இலைத்துளையில, அதுல வந்து நீர் உள்ள வந்தா காப்பு செல்கள் என்ன விரிவடைத்துக் கொள்ளும். அப்ப இலைத்துளை திறந்த நிலையில் இருக்கும். அப்ப நீராவியானது இலையிலிருந்து வெளியேற்றப்படும். அப்ப காப்பு செல்களை நீர் வெளியேற்றினா இலைத்துளை என்னாகும்? மூடிடும். அப்ப என்ன நீராவியானது வெளியேற முடியாது. அப்ப இது எதனால் ஏற்படுகிறது? விரைப்படுத்தத்தால். அதாவது காப்பு செல்களில் ஏற்படக்கூடிய விரைப்படுத்தத்தால் ஏற்படுகிறது நிகழ்ச்சி தான் என்னது? நீராவி திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்கும் காரணமாகும். நீங்க எழுதும்போது வர இலைத்துளையின் செயல்பாடானது காப்பு செல்லின் விரைப்படுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. பகலில் காப்பு செல்கள் அருகிலுள்ள செல்லிருந்து நீர் புகுவதால் விரைப்படுத்த தன்மை அடைகிறது. அதனால் இலைத்துளை திறந்து கொள்கின்றன. இரவில் காப்பு செல்களை விட்டு நீர் வெளியேறுவதால் விரைப்படுத்தம் குறைந்து காப்பு செல்கள் சுருங்கி விடுகின்றன. இதனால் இலைத்துளை மூடிக்கொள்கிறது. சிம்பிளா எழுதிங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அருகில் உள்ள செல்கள் இருந்து இலைத்துளை செல்களான காப்பு செல்களுக்கு வந்து நீர் வரும்போது இலைத்துளையில விரைப்படுத்தை மேற்படுத்தி இலைத்துளை திறந்து கொள்கிறது. அப்புறம் அருகிலுள்ள செல்கள் நீர் இல்லாத போது காப்பு செல்கள் இருந்து நீர் வெளியேற்றப்படுறதுனால காப்பு செல்கள் என்ன பண்ணுது? சுருங்கி விடுவதால் இலைத்துளை மூடிக்கொள்கிறது. இந்த 2 விஷயம் தான். இது புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்தது கூட்டிணைவு என்றால் என்ன? கூட்டிணைவு என்றால் என்ன? நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு எனப்படும். அவ்வளவுதான். நீர் மூலக்கூறுகள் இடையே உள்ள ஈர்ப்பு விசை தான் நம்ம என்ன சொல்றோம்? கூட்டு இணைவு எனப்படும். ஒட்டிணைவு என்பது என்னது? ஒட்டிணைவு பல்வேறு வகையான மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படும் ஈர்ப்பாகும். பல்வேறு வகையான மூலக்கூறுகளிடையே காணப்படக்கூடிய ஈர்ப்பு விசை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒட்டிணைவு சொல்றோம். அடுத்தது வேரினுள் நீர் நுழைந்து இலை மூலம் நீராவியாக வளிமண்டலத்தில் இழக்கப்படும் பாதையை காட்டுக. எப்படி நடைபெறுகிறது? வேரழுத்தம் செயலத்தில்
நுண்துளை ஈர்ப்பு விசை, நீர் மூலக்கூறுகளின் கூட்டமைப்பு, ஒட்டிணைவு, நீராவி போக்கு, இழுவிசை, அப்புறம் தான் என்ன நடைபெறுகிறது, நீராவி போக்கு நடைபெறுகிறது. அப்ப உறிஞ்சப்பட்ட நீரானது சயன வழியாக இலைகளுக்கு கடத்தப்படுகிறது, இலை வந்து ஒளிச்சேர்க்கை செய்கிறது. ஒளிச்சேர்க்கை செய்தது போக மீதமுள்ள நீரானது நீராவியாக வெளியேற்றப்படுகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், வளிமண்டலத்தில் நீராவி இழக்கப்படக்கூடியது. வளிமண்டலத்தில் இழக்கப்படும் நீரானது வெளியே போகுது. எப்படி? வேரழுத்தம், நுண்துளை ஈர்ப்பு விசை, நீர் மூலக்கூறுகளின் கூட்டமைப்பு, ஒட்டிணைவு, நீராவி போக்கு, இழுவிசை, நீராவி போக்கு. சரியா? ஒரு தாவரத்தின் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலை மூலம் நீராவி போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமான என்ன நிகழும்? என்ன நிகழும்? நீர் தம்பத்தில் காற்று குமிழிகள் உருவாகும். நீர் தம்பத்தில் காற்று குமிழிகள் உருவாகும். அதோடு திசுக்கள் நீர் சத்தை இழந்துவிடும். இதனால் இலைகள் என்ன பண்ணும்? வாழ தொடங்கும். நீரற்ற நிலையத்தில் தாவரம் வந்து இறந்துவிடும். அதிக நீராவி போக்கு நடந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நீரற்ற இலை தாவரத்தை விட்டு இலை வழியாக வெளியேற்றப்படுமா? அப்ப இலையில் உள்ள செல்கள் என்ன ஆகும்? சுருங்கி போயிடும். அப்ப இலைகள் ஆட்டோமேட்டிக்கா தாவரங்கள் என்ன ஆகும்? வாட தொடங்கும். வாட காலம் தொடர்ந்துகிட்டே இருந்தாக்க இந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? நீரற்ற நிலை ஏற்படும். நீரற்ற நிலை இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தாவரங்கள் வந்து இறந்துவிடும். அடுத்தது, மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிச்சு பாருங்க. மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஏன்? ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும். கவனிங்க. ஒரு முழு சுற்றின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இதய ஒலிகள் என்றால் என்ன? அது எவ்வாறு உருவாகிறது சொல்லுங்க. இதயத்தில் நம்ம ஸ்டெத்தாஸ்கோப் டாக்டர் வச்சு பார்க்குறாங்க. இதய ஒலிகள் எவ்வாறு ஏற்படுகிறது? இதய ஒலியானது இதய வாழ்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. முதல் ஒலியானது லப் என்ற நீண்ட நேரத்துக்கு ஒலிக்கும் ஒரு ஒலியாகும். இது வந்து எப்படி நடைபெறுகிறது பார்த்தீங்கன்னாக்கா, வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதல் மற்றும் நீர்த்தல் வாழ்வுகள் மூடுவதால் இந்த ஒலி உண்டாகிறது. அதனால இது நீண்ட நேரத்துக்கு எந்த ஒலி? லப் என்ற ஒலி. அடுத்தது இரண்டாவது ஒலியானது டப். இது வந்து குறுகிய ஒலி, குறுகிய காலத்தில் ஒலிக்கும். அவை விசையானது வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் ஏற்படுகிறது. அந்த லப் என்ற ஒலி ஈரிதல் வாழ்வு மூடுவதால் ஏற்படுகிறது. மூவிதல் வாழ்வு ஈரிதல் வாழ்வும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டப் என்ற ஒலி வந்து பாத்தீங்கன்னாக்கா வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் ஏற்படுகிறது. நல்லா ஞாபகம். சரியா? இதய ஒலிகள் என்றால் என்ன, அது எவ்வாறு உருவாகின்றன பார்த்தோம். அடுத்தது, இதய வாழ்வுகள் முக்கியத்துவம் என்ன? ஏன் இதயத்துல வாழ்வுகள் இருக்குது? வாழ்வுகள் எல்லாம் இருந்தா என்ன நடக்கும்? வாழ்வுகள் இருக்கிறதுனாலதான். வாழ்வுகள் என்பது எதனாலானது? இதய வாழ்வுகள் இதய தசையாலானது. இதய வாழ்வுகள் தசையாலான சிறு மடிப்புகள் ஆகும். இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. எதுக்கு உதவுகிறது? இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி செல்வதையும் தடுக்கவும் இது உதவுகிறது. ஒரே திசையில செஞ்சுட்டு இருந்தாலும் சரியா வராது. அப்புறம் பின்னோக்கி ஒரே திசையில் செஞ்சிருந்தாலும் சரியா வராது. அதை வந்து ஒழுங்குபடுத்துவது இது இதய வாழ்வுகள். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, RH காரணி கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? RH காரணிகள் கேள்விப்பட்டீங்களா? RH காரணிகள் சார் கூட ஒரு வீடியோல பாத்தீங்களா? RH காரணி கண்டறிந்தவர் யார்? அது ஏன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1940ஆம் ஆண்டு லேண்டஸ்டைனர் மற்றும் வியனர் ஆகியோரால் ரீசஸ் இன குரங்கு இரத்தத்திலிருந்து RH காரணியை கண்டறிந்தனர். எப்போ? 1940ஆம் ஆண்டு தான் லேண்டஸ்டைனர் மற்றும் வியனர் ஆகியோர் எந்த மங்கில ரீசஸ் இன குரங்கு இரத்தத்திலிருந்து இந்த RH காரணி என்ன பண்றாங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து, சைனோ ஆர்குலார் கணு பேஸ்மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. சைனோ ஆர்குலார் கணு பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? பேஸ்மேக்கர் சொல்லிருப்பாங்கல்ல, இதய துடிப்பை வந்து தூண்டுவதற்காக நம்ம பேஸ்மேக்கர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இதய துடிப்பதற்கான மின் தூண்டலை தோற்று. அப்ப இதயம் துடிக்கணும் அப்படின்னா அங்க என்ன நடைபெறுகிறது? இந்த பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதயத்துல அது வந்து மின் தூண்டலை உண்டாகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதயம்
நமக்கு சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரத்தம் வந்து வெளியே நோக்கியும் ரத்தம் வந்து உள்ளே வந்துட்டே இருக்கிறதுனால இதயமானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பேஸ்மேக்கர் என்பது என்ன பண்ணுது? இதயத்தை வந்து துடிக்க வைக்கிறது. அப்ப இது இதய துடிப்புக்கான மின் தூண்டலை தோற்றுவிக்கிறது. இதய செயல்களின் சுருக்கத்தை தூண்டுகிறது. இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுது. அதனால இதயம் வந்து என்ன பண்ணுது? சுருங்கி விரிஞ்சு கொண்டே இருக்கு. அதனால ரத்தம் வந்து வெளி நோக்கி போகுது, தேவைக்கு போகுது. ரத்தம் வந்து இதயத்துக்குள்ள வருது. சரியா? அடுத்தது இதய சுழற்சி நிகழ்வானது 0.8 வினாடிகள் நிறைவடைகிறது. ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவையும் குறிப்பிடுங்க. திரும்ப கொஸ்டின் படிக்கிறேன். இதய சுழற்சி நிகழ்வானது 0.8 வினாடிகளில் நிறைவடைகிறது. அப்ப இதய சுழற்சி என்பது எத்தனை வினாடிகள் நிறைவடைகிறது கேட்டா என்ன பண்ணுவீங்க? 0.8 வினாடிகளில் நிறைவடைகிறது. ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவை குறிப்பிடுங்க. கால அளவை பார்க்குமா? ஏரியல் சிஸ்டோல் எத்தனை வினாடி? ஆரிக்கல்கள் சுருக்கம் காரணமாக 0.1 வினாடி. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வென்ட்ரிகுல் சுருக்கம் 0.3 வினாடி. 0.3 வினாடி. வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைவதால் 0.4 வினாடி. திரும்ப படிக்கிறேன். ஏரியல் சிஸ்டோல் இது வந்து ஆரிக்கலோட சுருக்கம் 0.1 வினாடி. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வென்ட்ரிகுல் சுருக்கம் 0.3 வினாடி. அப்புறம் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் என்னது? வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைதல் எவ்வளவு? 0.4 வினாடிகள். அப்ப 4 3 7 1 8 வினாடிகள். அப்ப இதய சுழற்சி நிகழ்வானது எத்தனை வினாடிகள் நடைபெறுகிறது? 0.8 வினாடிகள்ல நிறைவடைகிறது. சரியா? அடுத்தது விரிவான விடையல். தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகின்றன? விவரி. நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா 6th இருந்து தாவரங்கள்ல கடத்துதல், நீரை உறிஞ்சுதல், ஒளிச்சேர்க்கை, சுவாசம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகிறது? விவரி. தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகிறது? தாவரங்கள் மண்ணில் வேற நிலையில் இருக்கின்றன. வேர்ல வந்து வேர்த்துளிகள் இருக்கு. வேர்த்துளிகள்ல நீர் இல்லாத பொழுது மண் துகள்களுக்கு இடையே காணப்படக்கூடிய நீரானது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் செயல்முறை கடத்துவதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா வேற நீரானது வேர்த்துளிக்குள் நுழைகிறது. அப்ப வேர்த்துளி மண்ணிலிருந்து கனிம பொருட்களையும் நீரையும் உறிஞ்சுகிறது. வேர்த்துளி என்ன பண்ணுது? மண்ணிலிருந்து நீரையும் கனிம பொருட்களையும் உறிஞ்சுகிறது. ஒரு சிலான வேர்த்துளிகள் தாவரத்தின் உறிஞ்சு பரப்பினை அதிகரிக்க செய்கிறது. அப்ப வந்து உறிஞ்சு பரப்பினை அதிகரிக்க செய்யும். அப்ப வேர்த்துளியில் சென்றவுடன் நீர் செறிவு புறப்படை பகுதியிட வேர்த்துளியில் என்ன அதிகமாக இருக்கும். எனவே என்ன பண்ணும்? சவ்வூடு முறையின் மூலம் வேர்த்துளியிலிருந்து புறணி பகுதிக்கு என்ன நீரானது பரவும். அப்புறம் பரவன பிறகு என்ன ஆகும்? புறணியிலிருந்து நீரானது எங்க செல்லும்? சேலத்துக்கு செல்லும். செல்லும். இப்ப சேலத்தில் நுழைந்த அந்த நீரானது எங்க நகரும்? மேல் நோக்கி நகரும். தண்டு மற்றும் கிளைகளுக்கு கடத்தப்படும். மேல் நோக்கி நகர்ந்து தண்டு மற்றும் கிளைகளுக்கு கடத்தப்படும். அப்புறம் வேரின் நீர் செல்லும் வழிமுறைகள் என்னென்ன? வேர்த்துளி மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட் என்ற தனித்தனி வழிகளில் வேரின் உட்புற அடிக்கிற்கு செல்கிறது. அங்க என்ன நடக்குது? அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட். அப்போபிளாஸ்ட் என்னது? செல் இடைவெளிகள் வழியாக தனியானது சைலம் செல்லுக்கு போகுது. நல்லா ஞாபகம். அப்போபிளாஸ்ட் என்பது செல்லில் உள்ள இடைவெளிகள் வழியாக செல் சுவர் மற்றும் செல்லுடைய இடைவெளி வழியாக நீரானது சைலத்துக்கு செல்கிறது. இது வந்து அப்போபிளாஸ்ட். சிம்பிளாஸ்ட் என்னது? ஆமா, இந்த புரோட்டோபிளாஸ்ட் சவ்வு வழியாக நீரானது சைட்டோபிளாஸ்ட் சென்று அதாவது செல்லுக்குள்ள சென்று சைட்டோபிளாஸ்டை அடைந்து அங்கிருந்து மற்ற செல்களுக்கு செல்லும். மற்ற அருகில் உள்ள செல்களுக்கு செல்லும். இது நம்ம என்ன சொல்றோம்? சிம்பிளாஸ்ட் வழி நீரை கடத்துகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகிறது அப்படின்னாக்கா அழகா எழுதலாம். ஒரு 6-7 பாயிண்ட் தான். ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம். வேர்த்துளிகள் மண்ணிலிருந்து கனிம பொருட்களை நீரை உறிஞ்சுகிறது. ஒரு சில ஆளுநர்கள் தாவரத்தில் உறிஞ்சு பரப்பினை அதிகரிக்க செய்கிறது. நீர் வேர்த்துளில் சென்றுடன் நீர் செறிவு புறணி பகுதியை விட வேர்த்துளில் என்ன அதிகமாக இருக்கும். எனவே நீர் சமூக பருவ காரணமாக வேர்த்துளில் புறணி செல்லுக்கு அதிக அகத்துள் நுழைந்து சேலத்தை சென்றடையும். சேலத்தில் நுழைந்த சேலத்தில் வந்து நீர் என்ன மேல் நோக்கி தண்டு மற்றும் இடைவெளி கடத்தப்படும். வேர்த்துளி மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் அப்போபிளாஸ்ட் மற்றும் சிம்பிளாஸ்ட் தனித்தனி வழிகளில் வேரின் உட்புற பகுதிக்கு செல்லும். அப்போபிளாஸ்ட் என்னது? அப்போபிளாஸ்ட் வழியில் நீர் செல்லும். நீர் வந்து செல் சுவர் மற்றும் செல் இடைவெளிகளில் வழியாக செல்லும். சிம்பிளாஸ்ட் என்பது இந்த முறையில் நீர் செல்லின் பிளாஸ்மா செல்லில் நுழைந்து சைட்டோபிளாஸ்டில் அடைந்து அருகில் உள்ள செல்களுக்கு செல்லும். இது ஈஸியாக ஞாபகம். அடுத்து இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக.
இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 8வதுல படிச்சிருக்கோம். ரத்தத்தினுடைய பணிகள். ரத்தத்துல என்ன இருக்கு? இப்ப உங்கள்ட்ட வச்சு கூட சொன்னேன். ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, ரத்த பிளாஸ்மா இருக்கு, ரத்த தட்டுகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆர்பிசி என்ன பண்ணுது? ரத்த சிவப்பணுக்கள். ஆக்சிஜனை கடத்துறதுன்னு சொன்னதுனால ரத்த சிவப்பணுக்கள்ல ஹீமோகுளோபின் இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணுது? ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை கடத்துகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி. டபிள்யூபிசி என்பது எதுக்கு பயன்படுகிறது? சரியா சொன்னீங்க. நோய் எதிர்ப்பாற்றலை அழிக்கிறது. அப்புறம் ரத்த தட்டுகள். ரத்தம் உறைதலில் பங்கு கொள்கிறது. பார்த்தோமா இல்லையா? இதுதான் ரத்தத்தினுடைய பணி. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. என்ன பண்ணுது? ரத்தம் வந்து சுவாச வாயுக்கள் எடுத்து செல்கிறது. அதாவது ஆக்சிஜனை, கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் எடுத்துட்டு எல்லா செல்களும் கொடுக்குது. எல்லா செல்களும் வேலை செய்த பிறகு கிடைக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எடுத்து வந்து திரும்ப எங்க நுரையீரல் கொடுத்து நுரையீரல் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இதுதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? சுவாசம் சொல்றோம். செரிமானம் நடந்த பொருட்களை அனைத்தையும் எங்களோட எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து உணவை செரிமானம் நடந்த உணவை ரத்தம் தான் எடுத்து செல்லுது. நோய் தாக்குதலிருந்து உடலை பாதுகாக்கிறது. உடல் வெப்பநிலை மற்றும் pH நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. ஆமா, உடல் வெப்பநிலை எவ்வளவு? சொன்னீங்க 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு இல்லையா? அதான் உடல் வெப்பநிலையை வந்து சீராக வைத்துக் கொள்கிறது. pH அளவை ஒழுங்குபடுத்துகிறது. தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது, படிக்கிறது. அவரது உடல் நீர் சமநிலையை இதான் பாதுகாக்கிறது. ரத்தம் தான் உடல் நீர் சமநிலையை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. சரியா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல விரிவான விடையளி 5 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ 2 பார்த்துக்கணும். தாவரங்கள் எவ்வாறு நீரை உறிஞ்சுகிறது விவரி. நீராவி போக்கு என்றால் என்னது? நீர் வந்து இலையில ஆவியா மாறி இலைத்துளை வழியாக வளிமண்டலம் சென்றடைவதை நம்ம என்ன சொல்றோம்? நீராவி போக்குன்னு சொல்றோம். நீராவி போக்கு முக்கியத்துவம் என்ன? ஆமா, நீராவி போக்கின் காரணமாக தான் என்ன வரும்? நீரானது மண்ணிலிருந்து உறிஞ்சப்படும் வேர்க்குறிகள் மூலம் உறிஞ்சப்பட்டு செயலத்திலிருந்து இலைகளுக்கு போகும். இந்த மாதிரி தொடர்ச்சியா நடைபெறும். அப்புறம் எல்லா செல்களுக்கும் நீரானது கிடைக்கப்படும். அப்பதான் என்ன ஆகும்? மலர் தொற்று. அடுத்தது நீராவி போக்கு என்றால் என்னன்னு பார்த்தோமா? திரும்ப சொல்லுங்க. நீராவி போக்கு என்றால் என்ன? அதிகப்படியான நீரானது, இலையில் உள்ள அதிகப்படியான நீரானது சூரிய ஒளியின் காரணமாக ஆவியாக மாறி இலைத்துளை வழியாக இலையை விட்டு வெளியேறுவது என்னது? நீராவி போக்கு. நீராவி போக்கு முக்கியத்துவம் என்ன? திரும்ப சொல்லுங்க. நீராவி போக்கு காரணமாக நீரானது என்ன பண்ணுது? ஆமா, தொடர்ந்து உறிஞ்சப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உறிஞ்சப்பட்ட நீரானது இலைகளுடைய எல்லா செல்களுக்கும் சென்று அடைகிறது. ஸோ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு நம்ம இதுவரை டிஸ்கஸ் பண்ண எல்லா வினாக்களையும் வந்து படித்து சரியா விடை எழுதி அதிக மதிப்பெண்கள் இருக்குமாறு கேட்டு